அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யாருக்கு நல்லா புரியும்? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதோட எல்லா நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ், எல்லா இடுக்கெல்லாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையோட மாஸ்டர் யாரு? உங்க வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அறிந்தவர் யார்? உங்களை தவிர வேற யார் இருக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் தேவைப்படுறப்போ என்னை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்டுக்கலாம். எனக்கு என்னங்க தெரியும், நான் எந்த பக்கம் போகணும், என்னது செய்யணும், அடுத்தது என்ன அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும்? அவங்க சொல்கிறத நான் கேட்க போகிறேன். எனக்கு என்ன கலர் பிடிக்கணும், எனக்கு என்ன தெரியும்? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு என்ன சட்டை பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கையில், யார் வேணா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏன் ஒப்படைக்கணும்? உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறது எல்லாமே உங்களுக்கு தானே தெரியும். எல்லா அத்தியாயங்களும் தெரிந்த ஒரு மனிதன் யாராக இருக்க முடியும்? அது நீங்களா மட்டும்தானே இருக்க முடியும். அப்போது உங்கள் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டக்கூடிய சிறந்த டிரைவர் யாராக இருக்க முடியும்? உங்களை தவிர உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உங்களால் மட்டும்தானே முடியும். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு அதை போய் இன்னொருத்தவங்க கையில் ஒப்படைச்சிங்கன்னா உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தவங்க கையில் உங்களோட வாழ்க்கையை ஒப்படைச்சிங்கன்னா அவங்க இழுத்த இழுப்புக்கும், அவங்க போக்குக்கும், அவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கை அலைப்பாயும். அப்புறம் என் வாழ்க்கையை நான் வாழலைன்னு சொல்லிட்டு கத்தி கதறி ஏதாச்சும் புண்ணியம் இருக்கா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு தான் நல்லா தெரியும். நம்மளுக்கு என்ன தேவை, அடுத்தது நான் என்ன செய்யணும், அடுத்தது நான் என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம தான் யோசிக்க முடியும். உண்மைதான், சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வர்றப்ப நம்மளுக்காக சிந்திக்க முடியாது. அப்போ இன்னொரு நபர் நம்மளுக்காக சிந்திச்சு ஒரு ஐடியா கொடுக்க முடியும். ஆனால் இன்னொரு நபர்கிட்ட கேட்குறப்ப அவர் இன்னொரு ஐடியா கொடுப்பார், இன்னொரு நபர்கிட்ட கேட்குற இன்னொரு ஐடியா கொடுப்பார். இப்படி எல்லாரோட ஐடியாவும் கேட்டாலும் எது உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய அனுபவத்துக்கு எது பொருந்துங்கிறத டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி நீங்கள் தான். அது உங்களால் மட்டும்தான் முடியும். அப்போ தான் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கைங்கிற வண்டியோட டிரைவர் நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கைங்கிற கதையோட டைரக்டர் நீங்கள் தான். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.